வணக்கம். இன்றைக்கி நம்ம தாஞ்சூர் பெயிண்டிங்கில் துர்கா தேவியோட வாகனமான டைகர் புலியை வந்து எப்படி ஷேடிங்ஸில் கலரிங்கில் கொண்டு வரலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சாரீ டிசைன் வேணும் அப்படின்னா நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் வீடியோவில், நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் லிங்க் தரேன். இப்போது வந்து நம்ம ஸ்கெட்சு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சாரீ வீடியோலேயே வந்து நான் அந்த பாக்ஸஸ்லாம் சேர்த்து கால்குலேட் பண்ணி தான் போட்டிருந்தேன். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, அதுக்கு முன்னாடியிலேருந்து கேட்டுட்ருக்காங்க, துர்கா தேவியோட வாகனம் காட்டுங்க, ட்ரா பண்ணி கலரிங் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அப்போவே பிளான் பண்ணிட்டேன், நம்ம வந்து இந்த படம் போட்டுட்டு அந்த சாரீ பின்னாடி வந்து நம்ம டைகர் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பேக்ரவுண்டில் அவங்க உட்காந்துருக்கிற மாதிரி அமைப்பை வந்து நான் அந்த புளியை இவங்க பின்னாடி வரைகிற மாதிரி வச்சு நான் அதிலேயே கொண்டு வந்துட்டேன். ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் ஈஸியாக இருக்கும், கலரிங்கும் நமக்கு தேவையான ஏரியாவில் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம், வீடியோட டைமையும் நம்ம குறைச்சிக்க முடியும். ஸோ நான் வந்து ஸ்கெட்சை வந்து இந்த மாதிரி மெர்ச் பண்ணியிருக்கேன். வீடியோ தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? இதுக்காக நான் வந்து நிறைய வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், அதிக ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் இதை பார்த்துட்டு கண்டிப்பாக இன்னொரு முறை வந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களாலையும் டைகர் நல்லா ட்ரா பண்ணிவிட்டு கலரிங்கும் கரெக்டாக கொண்டு வந்துட முடியுங்க. பொறுமை தான் ரொம்ப முக்கியம். நான் இந்த ஸ்கெட்சை வந்து கரெக்டாக கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக கூகுளில் சர்ச் பண்ணி ஒரிஜினல் ஃபோட்டோகிராஃப்லேருந்து டைகரோட ஃபோட்டோகிராஃப்லேருந்து அவுட்லைன் ஸ்கெட்ச் எடுத்து நான் வந்து அதுலேருந்து இந்த மெஷர்மெண்ட்டுக்காக செட் பண்ணி நான் ட்ரா பண்ணி அவுட்லைன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பொறுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் பண்ண ஒர்க் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு பேஸ் கலர் கொடுத்துக்கலாம். எல்லோ கலர் க்ரோம் எல்லோவில் வந்து லைட்டாக தண்ணி கலந்துட்டு நம்ம பேஸ் கலர் கொடுத்துக்கலாம். பேஸ் கலர் கொடுத்து முடிச்சுட்டு இது வந்து டைகரில் வந்து ஃபுல் ஏரியாவுக்கும் நமக்கு வந்து கொடுக்குற மாதிரி வராது கலரு. கொஞ்சம் வந்து பாடியோட கீழ்ப்பக்கம் ஃபுல்லாக வந்து லைட்டாக ஒயிட்டாக தெரியணும், மேலே போக போக வந்து ரொம்ப டார்க்காக வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எங்கெல்லாம் வந்து எல்லோ ஷேட் வரணுமோ அந்த இடம் ஃபுல்லாக அந்த ஏரியாவுக்கு மட்டும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நம்ம எல்லோ கொடுத்துக்கலாம். எல்லோ கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கீழே வந்து ஒயிட் ஷேடோ கொடுக்குற இடத்துல வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஒயிட்டு கொஞ்சம் அதிகமாகவும் எல்லோ வந்து கொஞ்சம் கம்மியாகவும் எடுத்துகிட்டு அந்த இடத்துல நம்ம ஷேடிங் கொடுத்துக்கலாம். அதே போல் மேல் பகுதியிலலாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டாப்பில் வந்து ரொம்ப டார்க்காக வரணும். அதுக்கு வந்து நம்ம ஆரஞ்சு கலரில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, க்ரோம் எல்லோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அதிகமாக ஆரஞ்சு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துட்டப்ப நமக்கு ஒரு ப்ரௌன் ஷேட் மாதிரி நமக்கு கிடைக்கும் டார்க்காக. அந்த ப்ரௌன் ஷேட் மாதிரி கிடைச்சதை வந்து அந்த டார்க் லேயருக்கு வந்து நம்ம அந்த இடத்துல கொடுத்து அதை வந்து அப்படியே மெர்ச் பண்ணி விட்டுறணும். நம்ம டேரெக்டாக இந்த கலரை வந்து கொடுக்கலாம் அப்படின்னா அந்த கலர் நமக்கு ஒரிஜினலாக கிடைக்காது. எல்லோ பேஸ் கொடுத்துட்டு அது மேலே கொடுக்குறப்ப தான் வந்து அந்த ஷைனிங் கிடைக்கும் நமக்கு. அந்த ஒரு கிளார் எஃபெக்டோட எல்லோவாக ஆரஞ்சான்னு தெரியாத மாதிரி ஒரு கலர் கிடைக்கும். அதுக்காக வந்து நம்ம பேஸ் கலர் எல்லோவாக கொடுத்துட்டு அது மேலே இந்த மாதிரி ஆரஞ்சை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒயிட்டுக்கு வந்து நான் சொன்னேன்ல, எல்லோ கலர் கூட ஒயிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஒயிட் ஏரியாலெலாம் மெர்ச் பண்ணிக்கலாம். அந்த ஆரஞ்சு எண்டாகிற இடம்லாம் வந்து லைட்டாக, ரொம்ப தேவையில்லை, லைட்டாக அங்கங்கே வச்சுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம பிளாக் மார்க் கொடுக்கலாம். பிளாக் மார்க் கொடுக்குறப்ப அங்கங்கே வந்து நம்ம லைட்டாக ஒரு லைன் கொடுத்துக்கிட்டா போதும். அப்படியே வரியாக அந்த ஸ்கின்னோட அந்தந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த இடத்துல இறக்கமாக இறங்கி வருதோ அந்த முதுப்பகுதியெல்லாம் இறக்கி காட்டி கொடுக்கணும். ஃபேஸ்லலாம் வந்து இந்த மாதிரி ஹரிசாண்டலாக வந்து லைட்டாக பெண்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்கின் வந்து எந்த இடத்துலலாம் பெண்ட் ஆகுதோ அந்த இடத்துலலாம் வந்து நம்மளும் பெண்ட் பண்ணி கொடுக்கணும். அவ்வளோதான். அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நம்ம அங்கங்கே கொடுத்துக்கலாம். இதுக்கு வேறு எதுவும் கரெக்டாக இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. இது கொடுத்து முடித்தோடனே நமக்கு டைகரே வந்து ஒரு ஃபில் ஆன மாதிரி நமக்கு கிடச்சிரும். டைகர் போட்டோம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிடும். இது அந்த பிளாக் லைன் கொடுக்குறப்ப நமக்கு அதுதான் வந்து இதில் மெயினு. எனக்கு இது கொடுக்குறப்ப கொஞ்சம் நல்லா இருந்தது, அந்த ஃபீலே நல்லா இருந்தது. அதுமாதிரி மேலே கொடுக்குறப்ப வந்து கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிற மாதிரியும் கீழே இறங்கி வர கொஞ்சம் குறைச்சி கொடுக்குற மாதிரியும் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நமக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும். வால் பகுதியிலையும் அதே மாதிரி நுனியில் கொடுக்குறப்ப கொஞ்சம் டார்க்காகவும் அதை விட குறைச்சிக்கிட்டே வந்து மெர்ச் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துடணும்.
இந்த ஸ்கெட்சு ப்ரிப்பரேஷனுக்கு வந்து நான் வந்து நிறைய டைம்ஸ் வந்து கிட்டத்தட்ட ட்ராயிங் வரைக்கும் ப்ரிப்பரேஷன்லேருந்து ட்ராயிங் வரைக்கும் பண்ணுறதுக்கே 4 to 5 ஹவர்ஸ்க்கு மேலே நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேங்க. அது இல்லாமல் அப்புறம் வீடியோ ப்ரிப்பரேஷனுக்காக வந்து எடிட்டிங்லேருந்து அதுக்கப்புறம் எடிட்டிங், வாய்ஸ் ஓவர், அது மற்ற ஒர்க்கெல்லாம் வந்து வேறு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கரெக்டாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எனக்கு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுதான் எனக்கு வந்து என்கரேஜிங்காக இருக்கும். சரிங்களா? இப்போ ஓரளவு நம்ம வந்து பிளாக் மார்க்கெல்லாம் போட்டு முடிச்சாச்சுங்க. இப்போ ஃபேஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபேஸில் வந்து முக்கியமாக நம்ம என்னென்ன பண்ணுறோம், அந்த ஐடென்டிஃபிகேஷன், கண், மூக்கு, அந்த வாய் வரடும், அந்த பெண்டு, ஃபேஸோட அந்த ஷார்ப்னஸ் ஃப்ரண்ட்டில் கொண்டு வருது, அந்த இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அந்த டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிளாக் மார்க் கொடுக்கணும். கொடுத்துட்டு நம்ம இப்போ வந்து அந்த ஃபுல் டீட்டெயிலிங் ஒர்க்கையும் நம்ம முடிக்க போகிறோம். ஆக்சுவலி நான் இதுதாங்க ஃபஸ்ட் டைம் டைகர் ட்ரை பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் டைகர் ட்ரா பண்ணது கிடையாது. இதை நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்குது நான் வரைஞ்சிருக்கிறதுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த டார்க் ஷேடுக்கு வந்து நான் கொஞ்சம் கிரிம்சன் ரெட்டை மிக்ஸ் பண்ணிட்டேன். க்ரோம் எல்லோ அந்த ஆரஞ்சு கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டாப்பில் மட்டும் வந்து கொஞ்சம் டார்க் ஷேட் கொடுத்துருக்கேன். அதையும் அங்கங்கே வந்து இந்த ஃபேஸில் நிறையா காட்ட வேண்டியிருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து நான் அதை மிக்ஸ் பண்ணி டச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி காலில் அந்த பெண்டு உள்ள இடம் அதுக்கெலாம் வந்து இந்த டார்க் காமிக்கிற மாதிரி வரும். அதிலே கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு வந்து நான் அந்த ஒயிட் ஏரியாவில் லைட்டாக ஷேடோ மாதிரி காமிச்சிக்கிறேன். ரொம்ப பொறுமையாக பண்ணணுங்க. ரொம்ப அவசரப்பட்டு பண்ணாமல் ரொம்ப பொறுமையாக பார்த்து கொஞ்சம் கவனமாக வந்து அந்த இடத்துல கொடுக்குற டீட்டெயிலை கரெக்டாக கொடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு முழுசாக பிக்சர் வந்து கரெக்டாக கிடச்சிரும். டார்க் ஷேடும் கொடுத்து முடிச்சாச்சுங்க. அடுத்தது வந்து இப்போ ஃபேஸில் வந்து நம்ம அந்த ஐஸு அந்த இன்னும் நம்ம டார்க்காக டீட்டெயிலிங் ஒர்க் பண்ணுறதெல்லாம் நம்ம கரெக்டாக கொடுத்துடலாம். நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். ஃபேஸில் வந்து கரெக்டாக என்னென்ன காட்டணுங்கிறது நீங்கள் ஃபேஸ் போடும்போது கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அது கரெக்டாக வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடச்சிரும். உங்களுக்கு அந்த டெக்னிக்கும் ஓரளவு வந்து புரிய ஆரம்பிச்சிரும். பாருங்கள், இப்போ நம்ம வாய்ப்பகுதியில் அந்த மூக்கை சுற்றி உள்ள டிசைனிங் தான் பண்ணிகிட்ருக்கோம். கமெண்ட்ஸில் வந்து டேரெக்டாக வந்து ஃபோன் நம்பர்லாம் கொடுக்காதீங்க. சப்போஸ் நீங்கள் ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே லிங்க் இருக்குது. நீங்கள் அதில் வந்து தனியாக வந்து எனக்கு பின் பண்ணுங்கள் மெசேஜில். இதில் வந்து நீங்கள் காமனாக கமெண்ட்டில் வந்து உங்கள் ஃபோன் நம்பர்லாம் கொடுக்காதீங்க. சரிங்களா? அது வந்து உங்கள் சேஃப்காக தான் சொல்கிறேன். யார் வேணால் பார்க்கலாம் இல்லையா கமெண்ட்டு. ஸோ தட் நான் வந்து நீங்கள் மேக்ஸிமம் லேடிஸ் தான் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் சேனலில். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்னு நினச்சேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து எல்லா லிங்க்குமே கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராம், மெயில் ஐடி, ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாமே வந்து நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். லிங்க்காகவும் இருக்குது, நான் உங்களுக்கு ஐடியாவும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதில் சர்ச் பண்ணி வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் வந்து பர்சனலாக பின் பண்ண முடியும். நீங்கள் அதில் வந்து காண்டாக்ட் சம்மந்தமான விஷயத்தெல்லாம் வந்து பேசலாம். டைரெக்டாக வந்து காமனாக கொடுக்காதீங்க. அது உங்கள் சேஃபுக்காக தான் நான் சொல்கிறேன். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. சரிங்களா? இப்போ நம்ம கண் பகுதி வரைய போகிறோம். கண்ணில் வந்து எல்லோ கலர் தான் கொடுத்துருக்குற மாதிரி இருக்குது. எல்லோ கலரில் வந்து லெமன் எல்லோ கொடுத்துட்டு க்ரோம் எல்லோ லைட்டாக அங்கங்கே டார்க் காமிச்சிட்டு நடுவில் ஒரு பிளாக் டாட் வச்சுருக்கணும். அவ்வளோதான். கண்ணில் இந்த அளவுக்கு டீட்டெயில் காமிச்சா போதும். அவ்வளோதாங்க, நம்ம முடிச்சிட்டோம். இதுக்கு மேலே அந்த மீசை பகுதியை போட்டுட்டு ஃபினிஷ் ஆகிடுங்க. இந்த ஹேர் டிசைன் கொஞ்சம் காட்டுறதை காட்டலாம். அவ்வளோதான். பேசிக்காக வந்து டைகர் வந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வரைஞ்ச டைகரை பார்த்து எங்கள் வீட்டில் இருக்க குட்டி பாப்பா வந்து டைகர் மேலே துர்காவோடு சேர்த்து வரைஞ்சிட்டாங்க. என்கிட்ட வந்து உடம்பு வரைங்கம்மா கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு சொல்லி அப்புறம் நான் கலரிங் பண்ணுறப்ப அவள் முழிச்சிருக்குல்ல, பென்சில் ஸ்கெட்ச் தான் அவள் பார்த்துருந்தா. அப்புறம் தூங்கிட்டா. நான் காலைல தூங்கி எழுந்திரிச்சு பார்க்குறப்ப நான் வந்து ஃபுல்லாக கலர் பண்ணி வச்சுருந்தேன்னா பார்த்துட்டு டக்குன்னு அவள் டைரி எடுத்து ஹாலில் உட்காந்துட்டு பார்க்காமலே போயிட்டு அவளோட கலரிங் எடுத்து டக்குன்னு வரைஞ்சி ஃபுல்லாக அந்த சாமியோட மேலே உட்காந்துருக்க மாதிரி வரைஞ்சி முடிச்சிட்டா. ஜஸ்ட்டு ஒரு 1 to 2 மினிட்ஸில் முடிச்சுட்டு காட்டினா. அந்த ஸ்கெட்சு தான் நான் இங்கே பின் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, நம்ம டைகரையும் நம்ம முடிச்சிட்டோம்.
உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது நம்ம தொடர்ந்து வேற ஒரு பயனுள்ள பதிவில் தொடர்ந்து சந்திக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போகிற நோட்டிஃபிகேஷன் எல்லாம் கரெக்டாக வரும். மிஸ் பண்ணாமல் வீடியோ பார்க்க உங்களுக்கு வசதியாக இருக்கும். சரிங்களா? நம்ம தொடர்ந்து அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.